கால் இல்லாத லாரி ஓட்டுநர் கார் மீது மோதி விபத்து. கால் இல்லாதவரை எப்படி ஓட்ட உரிமையாளரும் போக்குவரத்து அலுவலர்களும் அனுமதி கொடுத்தார்கள்? திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியைச் சேர்ந்தவர் கந்தசாமியின் மகன் முருகேசன், வயது 49. இவர் இன்று புள்ளம்பாடியில் இருந்து பைபாஸ் சாலையில் திருச்சி நோக்கி வந்து கொண்டிருந்தார். அதே போன்று சமயபுரம் பகுதியில் இருந்து திருச்சியை நோக்கி லாரியும் வந்து கொண்டிருந்தது. கூத்தூர் மேம்பாலம் அருகே சென்ற போது காரின் பக்கவாட்டு பகுதியில் லாரி மோதியது. இதனால் நிலை தடுமாறி தடுப்பு கட்டையின் மேல் கார் ஏறி நின்றது. இதில் கார் உரிமையாளரும் ஓட்டுநருமான முருகேசன் அதிர்ஷ்டவசமாக லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இது குறித்த சம்பவம் அறிந்த கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து வருகின்றனர். விசாரணையில் லாரி ஓட்டுநர் ஒரு கால் இல்லாமல் ஓட்டி வந்தது தெரிய வந்தது. ஒரு கால் இல்லாத லாரி ஓட்டுநருக்கு எப்படி போக்குவரத்து வட்டார அலுவலர்கள் ஓட்டுநர் உரிமம் கொடுத்தார்கள் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் ஓட்டுநர் உரிமம் பெறும் பொழுது அவருக்கு கால் நன்றாக இருந்தாலும் விபத்தில் ஒரு கால் இல்லாமல் இருப்பவர் எப்படி லாரியின் உரிமையாளர் அனுமதி கொடுத்தார் என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.